Dear students, in the video nama Standard 11 Unit 6 poem The Hollow Crown written by William Shakespeare. In the poem oda explanation, theme, rhyme scheme and figure of speech பார்க்க போறோம். இந்த poem வந்து ஒரு extract King Richard II அப்படின்ற playல இருந்து வந்து இது extract பண்ணப்பட்ட ஒரு poem. இன்னொன்னு வந்து இது வந்து ஒரு true events base பண்ணது. 14th centuryல நடந்த உண்மையான சம்பவங்களை வச்சு வந்து இது எழுதப்பட்ட ஒரு poem. King Richard II வந்து 1367ல வந்து கிங்கா வந்து crown பண்ணப்பட்டாரு. So 1399 வரைக்கும் வந்து அவர் கிங்கா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய சொந்த கசின் ஹென்ரி போலிங்ப்ரோக்ன்ற கசின் வந்து அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டு சிறைப்பிடித்து வச்சிருந்த பீரியட்ல கிங் ரிச்சர்ட் II பேசுற மாதிரி தான் இந்த போயம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த போயமுடைய தீம் வந்து ஃப்ளீட்டிங் நேச்சர் ஆஃப் ஹியூமன் க்ளோரி, அதாவது மனிதனுடைய மகிமை வந்து சில காலம்தான் அப்படின்றத வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் இதுல வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இந்த போயம்ல வந்து எந்த ஒரு ரைம் ஸ்கீமும் யூஸ் பண்ணாதனால இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ். முதல்ல நாம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். Let's talk of graves of worms and epitaphs, make dust our paper, and with rainy eyes write sorrow on the bosom of the earth. இது வந்து as I told you, King Richard II வந்து இப்ப ஒரு சிறைவாசத்திலிருந்து சொல்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அவரோட சில விசுவாசிகளும் வந்து அவர்கிட்ட இருக்காங்க. சோ அவங்க கிட்ட வந்து அவர் இது பேசுற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. சோ அவர் வந்து இப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இல்லாதனால அவர் அவங்களை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம எதை பத்தி பேசலாம்னா கல்லறை பத்தி பேசலாம். கிரேவ்ஸ் ஆஃப் வார்ம்ஸ், ஒரு மனிதனை புதைச்சதுக்கு அப்புறம் புழுக்களால் அரிக்கப்பட போற ஒரு உடம்பு. சோ வார்ம்ஸ பத்தியும் அண்ட் எபிடாப்ஸ். எபிடாப்ஸ்ன்றது வந்து நீங்க பாத்திருப்பீங்க கிறிஸ்டியன் சிமெட்ரில எல்லாம் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு அதுல வந்து அவங்கள பத்தி எழுதப்பட்டிருக்கும். சோ எபிடாப்ஸ பத்தி பேசலாம். மேக் டஸ்ட் ஆர் பேப்பர், நாம வந்து இந்த புழுதிய வந்து ஒரு காகிதமா மாத்தி வித் ரெய்னி ஐஸ், கண்ணு வந்து இப்ப அவருக்கு வந்து அழுகை நிறைந்திருக்கு, கண்ணீரால நிறைந்திருக்கு. சோ இந்த நம்மளுடைய கண்ணீரால வந்து நாம எழுதலாம். எங்க எழுதலாம் அப்படின்னா சாரோ, ரைட் சாரோ, அதாவது ஹாப்பினஸ் இல்ல, நம்ம சாரோவை சோகத்தை வந்து ஆன் த பாசம் ஆஃப் த எர்த். பாசம்ன்றது வந்து செஸ்ட், ஹியூமன் செஸ்ட், எஸ்பெஷலி ஃபீமேல் செஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ அங்க வந்து எர்த்தோடைய செஸ்ட்ல வந்து நம்ம எழுதலாம் அப்படின்றத வந்து தன்னுடைய சோகத்தை வந்து அங்க அவர் வெளிப்படுத்துறாரு. லெட்ஸ் சூஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் டாக் ஆஃப் வில்ஸ். எக்ஸிக்யூட்டர்ன்றது யாருன்னா, ஒரு நம்ம உயிரோட இருக்கும் போது நம்ம ஒரு வில் எழுதி வச்சிட்டோம்னா, அதை உயில் எழுதி வச்சிட்டோம்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கதான் அந்த உயிலை வந்து மத்தவங்களுக்கு படிச்சு அது என்ன இருக்குன்றத வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சோ என்ன சொல்றாரு, லெட்ஸ் சூஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் டாக் ஆஃப் வில்ஸ், அதாவது நம்ம வந்து மரணத்தை நெருங்கிட்டோம், அதனால நாம வந்து இதை பத்தி யோசிக்கலாம், வில் எழுதுறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கே தோணுது அண்ட் yet not so, நம்மளால பண்ண முடியாது. ஃபார் வாட் கேன் வி பெக்வெத் சேவ் அவர் டிபோஸ்ட் பாடிஸ் டு த கிரவுண்ட். நம்ம கிட்டதான் வாட் கேன் வி பெக்வெத், அதாவது நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லையே. நம்மளுடைய இந்த டிபோஸ்ட் பாடி, டிபோஸ்ட்ன்றது வந்து பதவியில இருந்து நீக்கப்பட்டவங்க அப்படின்ற மீனிங். சோ இங்க வந்து அவர் கிங்ல இருந்து அவர் வந்து நீக்கப்பட்டனால இந்த டிபோஸ்ட், இந்த உடம்பை தவிர, இந்த உடம்ப வந்து கிரவுண்டுக்கு, அதாவது புதைக்கிறது தவிர நம்ம கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அவர் லேண்ட்ஸ் ஆர் லைவ்ஸ் அண்ட் ஆல் ஆர் போலிங்ப்ரோக்ஸ். சோ நம்மளுடைய நிலம், நம்மளுடைய ஈவன் இந்த உயிர், நமக்கு சொந்தமான எல்லாமே வந்து இப்ப யாரோடதாயிருச்சு, போலிங்ப்ரோக்கோடதாயிருது. ஏன்னா அவர் தான் அவருடைய கசின், as I told you earlier. And nothing can we call our own but death. சோ நம்மளுடைய பொருளுன்னு வந்து நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஆனா நமக்கு சொந்தமான ஒரே விஷயம் என்னதுன்னா மரணம் மட்டும்தான். And that small model of the barren earth. And that small model of the barren earth நீங்க சொல்லும் போது ஸ்மால் மாடல்ன்றது வந்து இங்க மனித உடம்ப குறிக்குது. of the barren earth. barren earthன்றது வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு earth, ஒரு infertile earth, infertile land. அப்ப அதுல இருந்து இருக்கிற ஸ்மால் மாடல் வந்து ஹியூமன் பீயிங். உங்களுக்கு தெரியும், அதாவது கிறிஸ்டியானிட்டி பிலீஃப்ல வந்து மண்ல தான் வந்து மாடல், ஒரு மனித மாடல் செய்யப்பட்டு அதுல சுவாசம் ஊதி தான் வந்து மனித உயிர் பெற்று இந்த உலகத்துக்கு வந்தான்ற மீனிங்கையும் இங்க கொடுக்கறதுனால இந்த ஸ்மால் மாடல், இந்த இன்ஃபர்டைல் லேண்ட்ல இருந்து வந்த மாடல் அப்படின்றத வந்து போயிட்டீங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து அதை சொல்றாரு. ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் ஆஃப் த லைன்ஸ்ல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பாத்துடலாம். அனஃபோரா ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அனஃபோரா ரொம்ப ஈஸியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சோ 2 லைன்ஸோ இல்ல 2 phrases-ஓ வந்து சேம் வேர்டால பிகின் ஆகிற போது அதை வந்து நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். சோ இங்க லாஸ்ட் 2 லைன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அண்ட்ன்ற வேர்டால பிகின் ஆகிறதுனால அது வந்து அனஃபோரா. மெட்டஃபர் பாத்துடலாம். மெட்டஃபர் வந்து கம்பேரிசன் ஆஃப் 2 things, டைரக்ட் கம்பேரிசனா இருக்காது, ஃபார் த சேக் ஆஃப் கம்பேரிசன். சோ டஸ்ட் அவர் பேப்பர் அப்படின்னு சொல்லும் போது
நம்ம வந்து இந்த புழுதியில எழுதலாம் அப்படின்றதுனால டஸ்ட் கம்பேரிசன் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து மெட்டஃபர். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ரெய்னி ஐஸால எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது டியர்ஸையும் மீன் பண்ணுது. அதை வந்து ஒரு எழுதுகோலா வந்து யூஸ் பண்றதுனால ஒரு ரைட்டிங் மெட்டீரியலா யூஸ் பண்ணி எழுதலாம்னு சொல்றதுனால அது வந்து மெட்டஃபர் அங்க. அண்ட் தட் ஸ்மால் மாடல் ஆஃப் த பேரன் எர்த். ஸோ ஸ்மால் மாடல்ன்றது வந்து ஹியூமன் பீயிங் தான் குறிக்குதுங்க. ஸோ கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால அது மெட்டஃபர். பெர்சானிபிகேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியாக்கோ ஒரு திங்குக்கோ வந்து ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுக்கும் போது அதை வந்து பெர்சானிபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம பாத்தீங்கன்னா தேர்ட் லைன்ல ரைட் சாரோ ஆன் த பாசம் ஆஃப் த எர்த். ஸோ எர்த்துக்குன்னு வந்து செஸ்ட்ன்றது கிடையாது. பட் அதுக்கு நம்ம ஒரு ஹியூமன் குவாலிட்டி அங்க கொடுக்கறதுனால அது வந்து அங்க பெர்சானிபிகேஷன். Interrogation என்னன்னா when a question is asked not for the sake of getting an answer but to express a point more emphatically. So ரொம்ப எம்பசிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக பண்ணும்போது அது வந்து interrogation. So கொஞ்சம் வந்து அது rhetorical question மாதிரி தான். So இங்க நீங்க பாத்தீங்கன்னா and yet not so for what can we bequeath save our deposed bodies to the ground அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிட்ட வந்து ஒண்ணுமே இல்ல, நம்ம உடம்ப தவிர ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றத வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுனால அது வந்து interrogation. Which serves as paste and cover to our bones. For God's sake, let us sit upon the ground and tell sad stories of the death of kings. So the previous line வந்து and that model of the barren earth. So அந்த model of the barren earth வந்து human being குறிக்குது. Barren earth மண்ணு, அந்த மண்ணு வந்து which serves as paste and cover to our bones. So மனுஷன் வந்து ஸ்மால் மாடல் வந்து மண்ணுல இருந்து எடுத்து செய்யப்பட்ட ஒரு மாடல். அந்த மண்ணு வந்து என்னவா சர்வ் ஆகுதுன்னா ஒரு போன்ஸுக்கு மேல இருக்கிற ஒரு பேஸ்டாவும் அதை வந்து நம்ம போனை மறைக்கிற ஒரு கவரா வந்து அது அந்த பேரன் எர்த் வந்து யூஸ் ஆகுது. சோ ஃபார் காட் சேக் லெட் அஸ் சிட் அப் ஆன் த கிரவுண்ட். சோ நமக்கு இப்ப வேற ஒண்ணுமே இல்ல. சோ நம்ம என்ன செய்யலாம், கிரவுண்ட்ல உட்காந்து தரையில உட்காந்துன்ற ஒரு நிலைமை ஒரு கிங்குக்கு வந்திருக்கு. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா and tell sad stories of the death of kings. ராஜாக்களுடைய மரண கதைகள் சோக கதைகளை பத்தி நாம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி ராஜாக்கள்லாம் இறந்தாங்கன்றத நெக்ஸ்ட் லைன்ல இருந்து சொல்றாரு. How some have been deposed. எப்படி வந்து சிலர் வந்து பதவியில இருந்து நீக்கப்பட்டாங்க. Some slain in war. சிலர் வந்து போர்ல வந்து இறந்து போனாங்க. Some haunted by the ghost they have deposed. So சில ராஜாக்கள் வந்து அடுத்த ராஜாவை வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டு அவங்க ராஜாவா இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா அவங்க வந்து யார பதவி நீக்கம் செஞ்சாங்களோ அவங்களுடைய பேய் வந்து அவங்கள வந்து ஹாண்ட் பண்ணிருக்கும். சோ அதனால அவங்க இறந்திருப்பாங்க. Some poisoned by their wives. சில ராஜாக்கள் வந்து அவங்க மனைவிகளாலே வந்து பாய்சன் கொடுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருப்பாங்க. Some sleeping killed. சில ராஜாக்கள் வந்து தூங்கும் போது வந்து சாகடிக்கப்பட்டிருக்காங்க. சோ எவ்வளவு வெரைட்டியா பண்ணியிருந்தாலுமே all murdered. எல்லாருமே வந்து கொலை செய்யப்பட்டாங்க. ஏன்னா for within the hollow crown. சோ எல்லாருமே வந்து அந்த கிரவுன் போட்டிருக்காங்க, எல்லா ராஜாக்களும் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கிரவுன் எப்படி இருக்குதுன்னா அது வந்து உள்ள வந்து வெறுமையா இருக்கு, hollow. That rounds the mortal temples of a king. ஒரு கிரவுனை வந்து தலையில போட்டிருப்பாங்க. மார்டல் அப்படின்றது வந்து அழியக்கூடியது. டெம்பிள்ஸ்ன்றது வந்து நம்ம நெத்திக்கும் காதுக்கும் இடையில இருக்கிற பகுதி. அதாவது ஜென்ரலா தலைவலிக்கும் போது நம்ம தைலம் தடவுற இடமோ இல்ல ஒரு பிடிச்சு விடுற இடமோ அதுதான் வந்து டெம்பிள்ஸ். பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்டல் டெம்பிள்ஸ் வந்து அந்த ஹாலோ கிரவுன். சோ ஒரு கிங்கோடைய தலையில இருக்கிற அந்த ஹாலோ கிரவுன் கீப்ஸ் டெத் ஹிஸ் கோட். அந்த கிரவுன்ல என்ன உட்கார்ந்து இருக்குன்னா டெத் வந்து அங்கதான் வந்து தன்னுடைய கோர்ட் நடத்துது. அதாவது ராஜ கிங்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அங்க வந்து அந்த கிரவுன்ல வந்து டெத் உட்கார்ந்து இருக்கு. அண்ட் தேர் த ஆன்டிக் சிட்ஸ். சோ டெத் வந்து இங்க வந்து எதோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஆன்டிக். ஆன்டிக்ன்றத வந்து நாம ஜோக்கர் அப்படின்னு சொல்லலாம். சோ அங்கதான் வந்து மரணம் வந்து ஒரு ராஜாவுடைய கிரவுன்ல வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி உட்கார்ந்து இருக்கு அப்படின்றத வந்து இங்க கிங் ரிச்சர்ட் சொல்றாரு. இதுல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். அனபோரா. So in the two lines, some haunted by the ghost they have deposed, some poisoned by their wives. இந்த ரெண்டு லைனோட பிகினிங் வந்து சேம் வேர்ட் some, hence anaphora. Personification. So ஒரு ஐடியாவோ ஒரு திங்குக்கோ வந்து ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுக்கும் போது அது வந்து பர்சானிபிகேஷன். சோ இந்த லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா keep death his coat and there the antique sits. டெத் இங்க நீங்க பாத்திருக்கீங்கன்னா டெத்தை வந்து டிஏ வந்து கேபிட்டலைஸ் பண்ணிருக்கு. ஒரு ஹியூமன் பீயிங்கோட நேம் எப்படி நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி தான் எழுதுவோம். சோ அந்த மாதிரி அதை வந்து பர்சானிஃபை பண்ணிருக்கிறதுனால அது வந்து பர்சானிபிகேஷன். சோ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். Scoffing his state and grinning at his form, allowing him a breath a little seen. சோ இதையும் நீங்க ப்ரீவியஸ் லைனோட ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா keeps death his coat and there the antique sits. சோ டெத் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி கிரவுன்ல உட்கார்ந்துட்டு scoffing his state.
ஸ்காஃபிங்ன்றது என்னன்னா ஒரு மாக்கரி, அதாவது கிண்டலா நக்கலா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. கிரின்னிங் அட் இஸ் பாம்ப். சோ கிரின்னிங்னால அதேதான், அதாவது சிரித்து கொண்டு இருக்கிறது. பாம்ப்ன்றது வந்து செரிமனி. சோ அந்த செரிமனியை பார்த்துட்டு அது வந்து சிரித்து கொண்டு அங்க வந்து உட்கார்ந்துருக்கு. அலோவிங் ஹிம் அ பிரெத். யார மூச்சு விட அலோவ் பண்ணுதுன்னா ராஜாவை வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணுது. a little scene. கொஞ்ச நேரம் ராஜாக்கு வந்து ராஜாவா இருக்கிறதுக்கு வந்து அது விடுது. சோ மொனார்கைஸ், அதாவது ராஜா வந்து தன்னுடைய ஒரு ராஜாவா தன்னுடைய கடமைகளை பார்க்கிறதுக்கும், பி ஃபியர்ட், ஒரு ராஜாவை பார்த்தா பயப்படுறதுக்கும், அண்ட் கில் வித் லுக்ஸ், ஒரு ராஜாவுடைய பார்வையிலே வந்து பயப்படுவாங்க. சோ கில் வித் லுக்ஸ். இன்ஃபியூசிங் ஹிம் வித் செல்ஃப் அண்ட் வெயின் கன்சீட். இன்ஃபியூஸ்ன்றது என்னன்னா ஒருத்தருக்குள்ள திணிக்கிறது. சோ அந்த கிரவுனை போடும் போது அவனுக்கு ஒரு ராஜாக்கு என்ன ஒரு ஃபீலிங் வரும்னா அவன் தான் வந்து பெரிய ஆளு. செல்ஃப் அண்ட் வெயின் கன்சீட் அப்படின்னு சொல்லும் போது தன்னை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது. ராஜா வந்து அப்படி தன்னை எடுத்துக்குவான். as if this flesh which walls about our life. நம்ம உடம்புல இருக்கிற அந்த சதை flesh வந்து ஒரு ராஜாக்கு என்ன ஒரு எண்ணத்தோட அவன் இருப்பானா, which walls about our life were brass impregnable. அதாவது அது வந்து இந்த flesh சாதாரண சதை வந்து ஒரு ராஜாவுடைய எண்ணம் என்னன்னா அது வந்து ஒரு பிராஸ் மாதிரி இருக்குது, அதனால எது அதுக்குள்ள உள்ள நுழையாது, மரணத்தால வந்து அதுக்குள்ள உள்ள நுழைய முடியாது. இம்பிரெக்னபிள் அப்படின்னா வந்து உள்ள போக முடியாது அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கும் போது அண்ட் ஹியூமர்டு தஸ். சோ இத மாதிரி வந்து ஒரு கேளிக்கையா வந்து ஒரு மரணத்தை பத்தி தெரியாம வந்து ஒரு ராஜா இருக்கும் போது ஹியூமர்டு தஸ் இப்படி ஒரு அதை வந்து கேளிக்கையா இருக்கும் போது கம்ஸ் அட் த லாஸ்ட். யார் கடைசியா வரானா மரணம் வருது. அண்ட் வித் a little pin, அதாவது ஒரு சாதாரண ஒரு பின்னு குத்துற மாதிரி bores through his castle wall. அது வந்து காசல் வால் இங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய ஹியூமன் பிளஷ் தான். அது வந்து ஒரு பிராஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து மரணம் போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மரணம் வந்து ஒரு சின்ன பின் மாதிரி வந்து தொலை போட்டு வந்து ராஜாவுடைய உடம்புக்குள்ள வந்து அண்ட் ஃபேர்வெல் கிங், அதோட வந்து அந்த ராஜாவுடைய மரணம் வந்து சம்பவிக்குது. ஃபேர்வெல் கிங்னு சொல்லும் போது ராஜாக்கே வந்து நம்ம விடை கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகுது. கவர் யுவர் ஹெட்ஸ் அண்ட் மார்க் நாட் ஃபிளஷ் அண்ட் பிளட். சோ இந்த லைனோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்த பார்ட்டோட சேர்த்து பார்க்கலாம். இந்த பார்ட்ல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்துடலாம். சோ சிமிலின்றது கம்பேரிசன் யூசிங் as or like. இங்க நீங்க பாத்தீங்கன்னா infusing him with self and vain conceit as if this flesh which walls about our life. சோ இந்த flesh வந்து brass மாதிரி, where brass impregnable. இந்த flesh வந்து ஒரு brass மாதிரி இருக்குது, as if அதுக்குள்ள எதுவும் போக முடியாது அப்படின்ற ஒரு flesh வந்து brassோட கம்பேர் பண்றதுனால இது வந்து சிமிலிங்க. So personification, scoffing his state and grinning at his pomp அப்படின்னு சொல்றதுனால அது வந்து his வந்து இங்க death ரெஃபர் பண்றதுனால இது personification. Bores through his castle wall. So bores through வந்து இது ஒரு verb actually. So previous line with a little pen bores through, actually death bores through. எப்படி ஒரு காசல் வால தொலை போட்டு உள்ள போவாங்களோ அதே மாதிரி இங்க டெத் வந்து ஒரு பின்ன வச்சு தொலை போட்டு bores through அப்படின்னு சொல்றதுனால அது வந்து ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அங்க கொடுக்கறதுனால அது personification. So the last part. So அதே சமயம் நம்ம previous லைனோட சேர்த்து பார்த்தோம்னா cover your heads and mark not flesh and blood with solemn reverence. So இப்ப கிங் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்க தலைகளை வந்து நீங்க மறைச்சுக்கோங்க. cover your heads and mark not flesh and blood with solemn reverence. So flesh and blood அவர் தன்னை சொல்றாரு, உடம்புல இருக்கிற சதையவும் ரத்தத்தையும் solemn reverence மதிப்பு கொடுத்து மார்க் பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க. throw away respect, எனக்கு நீங்க கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட வந்து நீங்க எடுத்துருங்க. அந்த ட்ரெடிஷன், அந்த ஃபார்ம் அண்ட் செரிமோனிஸ் டியூட்டி, ஒரு கிங்குக்காக நீங்க கொடுக்குற எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்துடணும். for you have but mistook me all this while. ஏன்னா நீங்க வந்து என்னைய வந்து தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஏன்னா I live with bread like you. நானும் வந்து உங்களை மாதிரி வந்து சாப்பாடு சாப்பிடுறேன். பிரெட் நீங்க மீன் பண்றது சாப்பாடு மீன் பண்ணுது. சோ நானும் உங்களை மாதிரி சாப்பாடுல தான் வாழ்றேன். feel want, எனக்கும் வந்து தேவைகள் இருக்கு. நானும் வந்து டேஸ்ட் கிரீஃப், நானும் வந்து சோகத்தை வந்து ருசி பார்த்திருக்கேன். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. சோ இத மாதிரி நானும் மாற்றப்பட்டிருக்கேன். சப்ஜெக்டட் தஸ், நானும் இத மாதிரி தான் இருக்கும் போது how can you say to me I am a king. சோ எப்படி நீங்க வந்து என்னைய வந்து நான் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து அந்த கிங் ரிச்சர்ட் வந்து தன்னை கூட இருக்கிற விசுவாசிங்க கிட்ட வந்து கேட்கிற மாதிரி இந்த போயமை வந்து போயிட்டு முடிச்சிருக்காரு. இந்த பார்ட் ஆஃப் த லைன்ஸ்ல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். rhetorical question. So when a question is formed to make a point rather than to elicit an answer. கிட்டத்தட்ட இன்ட்ரோகேஷன் மாதிரி தான், ஆனா ரொம்ப எம்பசிஸ் இருக்காது இங்க வந்து.
So how can you say to me I am a king? நீங்க எப்படி என்ன சொல்லலாம் நான் ஒரு கிங் அப்படின்றது வந்து ஒரு ஆன்சர் கேக்குற மாதிரி இல்ல. அது வந்து ஒரு பாயிண்ட சொல்ல வர்றாரு. நான் இங்க கிங் இல்லன்றத வந்து அவர் சொல்ல வர்றதுனால அது rhetorical question. சிமிலி பாத்துடலாம். I live with bread like you. So உங்கள மாதிரி தான் நானும் வந்து சாப்பாடு எனக்கும் தேவைப்படுது உங்கள மாதிரி தான் அப்படின்னு ஒரு கம்பேரிசன். ஒரு கிங் வந்து மற்ற மனுஷங்களோட தன்னை கம்பேர் பண்றதுனால அது சிமிலி. அலிட்ரேஷன் பாத்துடலாம். So internal rhyme பாத்துடலாம். Internal rhyme when rhyming words are used within a single line. Generally நம்ம rhyming words வந்து end of the linesல இருக்கும். நாம அதை வச்சு even rhyme scheme சொல்லுவோம். But internal rhymesன்றது என்னதுன்னா ஒரு சென்டென்ஸ்க்குள்ளே வந்து rhyming words வரும்போது அது internal rhymes அப்படின்னு சொல்லுவோம். So first lineல நீங்க பாத்தீங்கன்னா graves, worms, epitaphs எல்லாமே rhyme ஆறனால அது வந்து internal rhyme. இந்த லைன்ல our lands, our lives and all are bowling brooks. So lands, lives, bowling brooks இது எல்லாமே rhyme ஆறனால இங்கேயும் internal rhyme. So இங்க some haunted by the ghosts they have deposed. Haunted, deposed. Some poisoned by their wives, some sleeping killed. Poisoned, killed. So இந்த ரெண்டு லைன்லயுமே internal rhyme இருக்கு. So இங்க பாத்தீங்கன்னா scoffing his state and grinning at his pomp. Scoffing, grinning இது ரெண்டுமே internal rhyme. Alliteration பாத்துடலாம். So alliteration என்னன்னு தெரியும் உங்களுக்கு. Occurrence of the same letter or sound at the beginning of adjacent or closely connected words, only consonant sounds. So இங்க ஃபாஸ்டா உங்களுக்கு நான் ஸ்க்ரால் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கிட்டே வரலாம். இது போக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க மார்க் பண்ணி அதை படிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோட டெஃபினிஷன் நல்லா தெரியும். So you can check on your own. Enjambment. So enjambment பார்த்தலாம். enjambment என்னன்னு தெரியும் உங்களுக்கு. So லைனோட எண்டிங்ல வந்து பங்க்சுவேஷன் இல்லாம நெக்ஸ்ட் லைனுக்குள்ள மீனிங் எடுக்கிறதுக்காக அது உள்ள போகும்போது அதை வந்து enjambmentன்னு சொல்லுவோம். So இதுவும் உங்களுக்கு நான் ஃபாஸ்டா ஸ்க்ரால் பண்றேன், நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் லைனோட எண்டிங்ல பங்க்சுவேஷன் இல்லையோ அது எல்லாமே enjambment. செசுரா பாத்துடலாம். சோ ஒரு லைன்ல வந்து நடுவுலே வந்து பங்க்சுவேஷன் வந்ததுன்னா அதை வந்து நம்ம செசுரான்னு சொல்லுவோம். இதையுமே உங்களுக்கு நான் ஃபாஸ்டா ஸ்க்ரால் பண்ணி காமிச்சிடுறேன். உங்களுக்கு அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோட டெஃபினிஷன் நல்லா தெரியும். சோ நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். எந்த லைன்ஸ்லாம் வந்து நடுவுல பங்க்சுவேஷன் வருதோ அது எல்லாமே வந்து செசுரா. சோ மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ்ல இங்க வந்து நீங்க பார்க்கலாம் செசுரா இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபுல் போயம்லயே வந்து எல்லா லைன்ஸ்லயுமே வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். எதர் enjambment இருக்கும், இல்லனா செசுரா இருக்கும், ஆர் alliteration இருக்கும். அண்ட் அதர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்மே உங்களுக்கு இருக்கும். So dear students, I hope உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் புரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு நியூ அப்டேட்ஸும் கிடைக்கும். பழைய வீடியோஸையும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.